அவ்வாறாகி அம்மன் தெய்வம் உக்ர சக்தியுடன் கூடிய ஒரு சக்தி வடிவமாக பரிசுத்தமானது. இவள் பராசக்தியின் ஒரு அவதாரம். செல்வம், பாதுகாப்பு, கண்ணிய வாழ்க்கை ஆகியவற்றை அருளும் தெய்வமாகவும் வழிபடப்படுகிறாள். செல்வம் பெருக வாராகி அம்மனை எந்த நாட்களில் வழிபட வேண்டும்? அமைவிழா நாள் அமாவாசை. அமாவாசை தினத்தில் வாராகி அம்மனை வழிபட்டால் திசை தெரியாத தோஷங்கள் நீங்கி நிதி குறைபாடு தீரும். அதேபோல் குடும்பத்தில் அமைதி மற்றும் செல்வ வளம் ஏற்படும். வியாழக்கிழமை அன்று வாராகி அம்மனை வழிபட்டால் நற்பேறு, கல்வி, செல்வம், செல்வாக்கு கூடும். மாணவர்களுக்கு, வியாபாரிகளுக்கும் சிறந்த பலனளிக்கும் நாள். அஷ்டமி தினம், அஷ்டமி திதி. தசமஹா வித்யா தெய்வங்களில் ஒருவராகிய வாராகி அம்மனுக்கு அஷ்டமி திதி மிக உகந்தது. இந்த நாளில் வழிபாடு செய்தால் சக்தி, செல்வம் மற்றும் எதிரிகளை வெல்லும் திறன் கிடைக்கும். பௌர்ணமி முழு நிலா நாள். ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும் பௌர்ணமி நாட்களில் அம்மனை அர்ப்பணிப்புடன் வழிபட்டால் ஆனந்தம், ஆத்ம நிம்மதி, செல்வ வளர்ச்சி ஆகியவை உண்டாகும். வழிபாட்டு முறைகள், சிறப்பு பரிகாரங்கள். நவதானியங்கள் வைத்து அம்மனை வழிபடலாம். லாலிதா சகஸ்ரநாமம் அல்லது வாராகி அஷ்டகம் படிக்கலாம். தாமரை மலர், சிவப்பு துணி, சிவப்பு பழங்கள் போன்றவை நிவேதனமாக வைக்கலாம். நாள்தோறும் 108 முறை ஓம் வாராகியை நம என்று மந்திரம் ஜபிக்கலாம். சுருக்கமாக, வாராகி அம்மனை அமாவாசை, அஷ்டமி, பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமைகளில் வழிபட்டால் செல்வம் பெருகும்.